ஒரே ஒரு முறை சட்னி பவுடர் மிக்ஸ் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அப்பப்போ சட்னி அரைக்கிற பிரச்சனையே இனி வேண்டாம். இதை எப்படி வறுத்து அரைச்சி பக்குவமாக செய்கிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை பச்சையாகவே எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையே நம்ம யூஸ் பண்ண வேணாம். நம்ம இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலையை எடுத்து செஞ்சோம் அப்படின்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும் சட்னிக்கு. இப்போ இதை வந்து நல்ல கலர் இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற விட்டு தோலை நல்லா நீக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் 2 ஸ்பூன் உருட்டு உளுந்தாக எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா பொன்னிறமாக கலர் மாறி இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்ததும் இதையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வறுத்து எடுக்கிற ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் வறுத்தும் எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். அடுத்து அதே கடாயில் ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு, இது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது கூடவே காரத்துக்கு வரமிளகாயும் காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய மிளகாய்க்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ரொம்ப கலர் மாறாமல் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள், நான் நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் கொட்டிடலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா சூடு ஏற்றிக்கலாம். முதல்ல கடாயில், வெறும் கடாயில் நல்லா சூடு ஏற்றிட்டு இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்த 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சேர்த்துக்கிறேன். இதே வந்து நீங்கள் கொப்பரை தேங்காவாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. என்கிட்ட இல்லாதனால நான் வந்து ஃப்ரெஷ் தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். கொப்பரை தேங்காயாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், சீக்கிரத்தில் கெட்டு போகாது. இப்போ தேங்காய் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா பொழு பொழுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். வறுக்கிற ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வேர்க்கடலை நல்லா ஆற விட்டு தோலை நீக்கிட்டு இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ மற்ற பொருட்களும் நல்லா ஆறி வந்திருக்கு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. ஒரு முறை நல்லா தொடச்சி விட்டு எடுத்துருக்கேன். அதே மாதிரி தொடச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இந்த சட்னி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கைப்படாமல் கரண்டிலேயே நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. கைப்படாமல் மிக்ஸ் பண்ணால் தான் சீக்கிரத்தில் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப கொரப்பாக இருக்கக்கூடாது. நல்லா ஃபைன் பவுடராகவே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சட்னிக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து இதை எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிளாஸ் கண்டெய்னராக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், பிளாஸ்டிக்கோட. இப்போ இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கேரண்டியாக சொல்கிறேன், இந்த சட்னி பவுடர் கெட்டு போகாது. இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயும் வைக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சட்னிக்கு சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் கரெக்டான அளவுகளோடு சேர்த்துக்கோங்க. சட்னியோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இது டிஃபனுக்கு மட்டும் இந்த சட்னி பவுடர் இல்லை, நல்லா சூடான சாதத்தில் இந்த பவுடரை சேர்த்து நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா செம்மையான டேஸ்ட்டில் இருக்கும். எங்கேயாச்சும் நீங்கள் வெளியூர் போனீங்க அப்படின்னா கூட இந்த பவுடரை மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட் சரியில்லை அப்படின்னா உடனடியாக இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான அளவுக்கு நான் சட்னி பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் சட்னி எப்படி நம்ம தாளிப்போமோ எந்த அளவுக்கு சட்னி வேணுங்கிறத பார்த்துட்டு பவுடர் கூடவே தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கடாயை சூடு பண்ணி எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா இதை தாளித்து இந்த சட்னியில் சேர்த்தோன்னா ஒரு டேஸ்டியான ரெடிமேட் சட்னி மிக்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.